ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாண்ட். நான் உள்ள இருக்கும்போது அவங்க கிட்ட சொன்னேன். எனக்கு எனக்கு பெருசா இந்த டச்ல இருக்கிறது எப்படின்லாம் எனக்கு தெரியாது. வராதுன்னு மேபி கூட சொல்லலாம். நான் ஒரு மாரி தனியாவே ஒரு ஜோன்ல இருப்பேன். பட் நான் உள்ள இருக்கும்போது சொன்னேன். எனக்கு ஒருத்தங்க வெளிய போயும் ஃப்ரெண்ட்ஷிப் நான் கன்டின்யூ பண்ணோம்னா, அது மெயினா ஃபர்ஸ்ட் பெர்சன் நீ தான் முத்து. இப்படி ஒரு பெர்சன் நான் பார்த்ததே இல்ல. இவ்ளோ உழைப்புன்னு வாழ்க்கையே வந்து உழைப்ப அப்படி போட்டு, இவ்ளோ யோசிச்சு பயங்கர இன்டெலிஜென்ட் அவங்க. ஸோ, இந்த மாரி சூப்பரா வளர்த்துருக்காங்க உங்க வீட்ல. இது வந்து எப்புட்றா ஒரு பெர்சன் இப்படி இருக்க முடியும்? அப்படின்னு பார்த்து வியந்து, இவங்க கூட கண்டிப்பா நம்ம டிராவல் பண்ணா, அது நல்லாருக்கும். நம்மளுக்கும் இன்ஸ்பைரிங்கா இருக்கும், மோட்டிவேட்டா இருக்கும். நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டேன்னா, வச்சுக்க மாட்டேன்றத தாண்டி பெருசா அந்த வேவ் லென்த் செட் ஆவாது. என்னோட மைண்ட் செட்ல அவங்களும் வந்து ஒரு கோல் இருக்கணும் வாழ்க்கையில. ஸோ, நம்பள வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஹெல்ப் அஸ் குரோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கணும். ஏதோ ஒரு விதத்துல நம்ம வளர்ச்சிக்கு வந்து ஒரு உதவியா இருக்கணும் அப்படின்னு நெனைப்பேன். ஸோ, அந்த மாரி பார்க்கும்போது கண்டிப்பா முத்து இருந்தா இன்ஸ்பயர்டாவே நம்ம இருப்போம். அவங்கள பார்த்து நெறைய விஷயம் நல்ல விஷயம் நம்ம கத்துக்கலாம். திருந்தலாம் வாழ்க்கையில அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதனால தான். மத்த யாருமே வந்து அந்த அளவுக்கு எனக்கு அப்படி தோணுச்சான்னு தெரியல. பட் முத்து கிட்ட எனக்கு அது நிஜமாவே தோணுச்சு.